அகதா கிறிஸ்டியின் ரோஜர் ஆக்ரைடு கொல்லப்பட்டார். அத்தியாயம் 5. கொலை. காலமே தாழ்த்தாமல் காருக்குள் நான் இருந்தேன். கொட்டும் நீர்வீழ்ச்சியாய் காரை விரட்டினேன். சேர்ந்ததும் குதித்திறங்கிய நான் அழைப்பு மணியை அடித்தேன். இதற்கு பதில் வர சற்று தாமதம் விளைய உடனடியாய் மறுபடியும் அழுத்தினேன். பிறகு கதவு திறக்கப்படும் ஓசை கேட்க, தொடர்ந்து திறக்கப்பட்ட கதவின் நிலையில் படபடப்பில்லாத அவனுடைய முகஜாடை சற்றும் அசைக்கப்படாத நிலையில் பார்க்கரை பார்த்தேன். அவனை அப்படியே தள்ளிக்கொண்டு ஹாலை ஏறக்குறைய கடந்திருந்தேன் நான். எங்கே அவர்? இப்ப எங்கே? உடனடியாய் விட வேண்டும் என்று கட்டளையாய் கேட்டேன். மன்னிக்கணும் சார். என்ன? உன் முதலாளி போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டியா? ஏதோ நான் ஒரு பேய் போல என்னை அப்படி கண்ணகல முழித்து பார்த்தான். உனக்கு என்னடா ஆச்சு பார்க்கர்? ஒருவேளை நீ சொன்ன மாதிரி உன் முதலாளி கொலை பண்ணப்பட்டிருந்தா? ஒரு மூச்சடைப்பு பார்க்கரமிடம் இருந்து வெளிவந்தது. முதலாளி கொலை பண்ணப்பட்டாரா? சாத்தியமே இல்லை சார். இது நான் முழிக்க வேண்டிய சுற்று. மூச்சடைத்து முழைத்தேன். நீ எனக்கு ஃபோன் பண்ணலை? 5 நிமிஷம் கூட ஆகலை. மிஸ்டர் ஆக்ரைடு கொலையான நிலையில் பார்த்ததா எனக்கு சொல்லலை? நானா சார்? ஓ, அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது சார். அப்படி ஒரு ஃபோனை நான் பண்ணுவதா நான் கனவு கூட காண மாட்டேன் சார். அப்படி வந்த காலு வெறும் மோசடிங்கிறியா? மிஸ்டர் ஆக்ரைடுக்கு ஒன்றும் ஆகலேன்னு சொல்ல வரியா? எஸ்கியூஸ் மீ சார், ஃபோன் பண்ண ஆளு என் பேரையா உபயோகப்படுத்தினா? நான் கேட்ட அதே வார்த்தைகளை இப்போ சொல்கிறேன், கேட்டுக்க. டாக்டர் ஷெப்பர்ட்டா? பார்க்கர், பெர்லின் பட்லர் பேசுகிறேன். உங்களால் இப்போ உடனடியாக புறப்பட்டு வர முடியுமா சார்? மிஸ்டர் ஆக்ரைடு கொலை பண்ணப்பட்டிருக்கார். ஒருத்தருக்கொருத்தர் மாற்றி மாற்றி முடித்து கொண்டிருந்தோம். இது ரொம்ப கேவலமான விளையாட்டு சார் என்றான் இறுதியாய் அதிர்ச்சி கொண்ட குரலில். இப்படியுமா ஒருத்தவன் பேசுவான் ஃபோனில்? மிஸ்டர் ஆக்ரைடு இப்போ எங்க என்றேன் நான் திடுமென்று. இன்னும் அவரோட படிக்கும் அறையில் இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். பெண்கள் படுக்க போயிட்டாங்க. மிஸ்டர் பிளான்ட்டும் மிஸ்டர் ரேமண்ட்டும் பில்லியர்ட்ஸ் ரூமில் இருக்காங்க. ஒரு நிமிஷம் உள்ளே போய் அவரை பார்த்துடலாம்னு தோணுது. நான் சொன்னேன். யாரும் மறுபடியும் அவரை தொந்தரவு பண்ணுவது அவருக்கு எரிச்சல் உண்டாக்கும்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கீழ்த்தரமான விளையாட்டு என்னை இருப்பு கொள்ளாமல் ஆக்கிடுச்சு. அவர் நல்லா தான் இருக்கிறார்னு ஜஸ்ட் எனக்கு நானே திருப்திப்படுத்திக்க விரும்புகிறேன். நிச்சயமா சார், நீங்கள் சொன்னது என்னையும் கொஞ்சம் உலுக்கி பார்த்துருக்கு. கதவு வரை நானும் உங்கள் கூட வரலாம் இல்லை? எந்த ஆட்சேபனையும் இல்லையே. நாட் அட் ஆல் என்றேன் நான். கூட வா. வலப்பக்கம் இருந்த கதவினை கடந்து பார்க்கர் என் பின் தொடர கிளம்பினேன் நான். சின்ன தாழ்வாரத்தை தாண்டியதும் ஆக்ரைடின் படுக்கை அறைக்கு கொண்டு செல்லும் படிகள் தென்பட்டன. ஏறினோம். அவருடைய படிக்கும் அறையில் கதவுகளை தட்டினோம். அங்கு இதற்கு பதில் கிடைக்கவில்லை. கதவின் பிடியை தாழ்த்தி திறக்க முயன்றேன். ஆனால் அது உட்புறம் பூட்டப்பட்டிருந்தது. என்கிட்ட விடுங்க சார் என்றான் பார்க்கர். அவனைப் போல குண்டு உருண்டாய் வளர்ந்திருந்த ஆளால் முடியவே முடியாது. இருந்தாலும் சுறுசுறுப்பாய் ஒரு காலை மடித்து முட்டி போட்டு உட்கார்ந்து அவன் சாவி துவாரம் வழியாய் அறை உள் பார்த்தான். எழுந்தபடி சாவி துவாரத்திலேயே விடப்பட்டிருக்கு சார் என்றான். உள்பக்கத்தில். மிஸ்டர் ஆக்ரைடு கதவை பூட்டிட்டு அப்படியே தூக்கத்தில் விழுந்திருக்கணும். பாதகம் இல்லை சார். குனிந்து அமர்ந்து நானும் பார்க்கரின் வாக்கியங்களை ஊர்ஜிதப்படுத்தி கொண்டேன். பார்த்தா இதில் பாதகம் ஒன்றும் இல்லைன்னு தான் படுது என்ற நான். இருந்தாலும் பாரு பார்க்கர், நான் இப்போ உன் மாஸ்டரை எழுப்பத்தான் போகிறேன். அவரோட சொந்த இழல்கள் திறந்து அவருக்கு ஒன்றும் நேரலைன்னு கேட்ட திருப்தி இல்லாமல் என்னால் வீட்டுக்கு திரும்ப முடியாதுப்பா என்றேன். இவ்வாறு சொல்லியபடியே கதவு தாழ்பாலை போட்டு டப்பு டப்புன்னு அரைந்த நான், ஆக்ரைட் ஒரு நிமிஷம் என்றேன். ஆனால் இதற்கும் எவ்விதமான விடையும் வரவில்லை.
நான் என் தோள் வழியாக திரும்பி நோட்டமிட்டேன். அப்படியே. இப்போ வீடு முழுக்க எச்சரித்து எல்லோரையும் எழுப்ப நான் விரும்பல என்றேன் தயக்கத்தோடு. நகர்ந்து போன பார்க்கர் நாங்கள் உள்ளே நுழைந்திருந்த ஹாலின் கதவை அரைந்து மூடிவிட்டான். ஹால் அமைந்த முன்பகுதியையும் ஆக்ராய்டின் அறைகள் கொண்ட இப்பகுதியும் பிரிப்பது இந்த கதவு. இப்போ சரியா இருக்குன்னு தோணுது சார். பில்லியட் இருக்குமிடம் வீட்டின் அடுத்த பக்கத்தில் இருக்கு. அப்படியே தான் கிச்சன் பகுதியும் பெண்கள் படுத்திருக்கும் பகுதியும். விளங்கியதென்று ஒப்புதலாய் தலையசைத்து உணர்த்தினேன். பிறகு ஒரு இடியாய் கதவினை ஒரு முறை குத்தினேன். பிறகு குனிந்து அமர்ந்து சாவித்வாரம் வழியாய் நுழைந்து அந்த பக்கம் உள்ளே போய் விழப்போகிறவனைப் போல, ஆக்ராய்ட் ஆக்ராய்ட், இது ஷெப்பர்ட், உள்ளே வர கொஞ்சம் அனுமதிக்கணும் என்று கத்தினேன். இன்னும் கூட அமைதி. பூட்டப்பட்ட அறைக்குள் ஒரு வாழும் ஜீவன் இருப்பதற்கான எவ்வித அறிகுறியும் காணோம். நானும் பார்க்கரும் ஒருத்தருக்கொருத்தர் நோட்டமிட்டு கொண்டோம். கவனி பார்க்கர் என்ற நான் இந்த கதவை உடைச்சி இப்போ உள்ளே போக போகிறேன். நாமன்னு கூட சொல்லலாம். எஸ், நாம் 2 பேரும். நான் இதுக்கான அனைத்து பொறுப்புகளையும் ஏற்றுக்கிறேன். எனக்கும் இதே தான் தோணுச்சு சார். இப்போ மிஸ்டர் ஆக்ராய்டு பற்றி எனக்கு பயங்கரமாக பயம் வந்துடுச்சு சார். ஸ்டார்ட் பண்ணலாம் சார். சிறு தாழ்வாரத்தை சுற்றிலும் ஒரு முறை நோட்டமிட்ட நான் கனமான ஓக் மர நாற்காலி ஒன்றினை தள்ளி கொண்டு வந்தேன். நானும் பார்க்கரும் எங்களுக்கு இருவருக்கும் இடையே அதனை வைத்துக்கொண்டு எங்கள் குறியினை நோக்கி வேகமாக தள்ளி கொண்டு போனோம். 1 2 3 என்று போராடினோம். அடுத்த முயற்சியில் தாழ்பால் நெகிழ்ந்து எகிரிவிட நாங்கள் அறைக்குள் பிரவேசித்திருந்தோம். கணப்புக்கு முன்னால் கை வைத்த நாற்காலியில் நான் கிளம்பும் போது விட்டுவிட்டு போயிருந்த அதே மாதிரி உட்கார்ந்த நிலையிலிருந்த ஆக்ராய்ட். பக்கவாட்டில் அவரது தலை சாய்ந்து போயிருந்தது. அங்கு பிரதானமாய் மறைவின்றி தெரியும் வகையில் அவரது கோட் காலருக்கு ஜஸ்ட் உடனடி கீழே இருந்தது பளபளக்கும் ஒரு வளைந்த உலோகம். சூம்பி போயிருந்த உடலுக்கு வெகு நெருக்கத்துக்கு போகும் வரை நானும் பார்க்கரும் நடந்து போனோம். அடக்க முடியாமல் சுவாசக்காற்றை உஸ்ஸென்று பார்க்கர் உள்ளுக்கிழுத்து கொண்டு விக்கித்ததை நான் கேட்டேன். பின்பக்கமா வந்து குத்தப்பட்டிருக்கார் என்றான் அவன் கிசுகிசுப்பாய். கொடுமை, கொடூரம். வியர்த்து விறுவிறுத்திருந்த அவனுடைய நெற்றியை கைக்குட்டை கொண்டு துடைத்தெறிந்த அவன் தயக்கமாகவும் மிருதுவாகவும் அவனுடைய கையை அந்த ஆயுதம் நோக்கி நெருங்கினான். நீ அதை தொடவே கூடாது என்றேன் நான் கராராய். உடனடியா போனுக்கு போ. போலீஸுக்கு போன் போடு. சொல்லு, என்ன நடந்திருக்கும் என்னும் தகவலை சொல்லு. அப்புறம் ரேமண்டுக்கும் பிளான்ட்டுக்கும் சொல்லி அனுப்பு. எஸ் சார். இன்னும் வியர்வை ஊறிக்கொண்டிருந்த நெற்றியை வழி தெரிந்து கொண்டு விரைந்தான் பார்க்கர். பண்ண வேண்டியிருந்த சின்ன சமாச்சாரத்தை நான் மேற்கொண்டேன். உடலை சிறிதும் அசைத்துவிடக் கூடாது என்பதிலும் ஆயுதத்தை தொட்டுவிடக்கூடாது என்ற முன்னெச்சரிக்கையிலும் நான் ஜாக்கிரதையாக இருந்தேன். எந்த ஒரு பொருளும் இப்போதைக்கு அசைக்கப்படவோ மாற்றப்படவோ தொடப்படவோ கூடாது என்பதில் ஸ்திரமாய் இருந்தேன். நிச்சயமாய் சிறிது நேரத்துக்கு முன்னமே ஆக்ராய்டு மரணமடைந்திருக்க வேண்டும். அப்பொழுது இளைய ரேமாண்டின் கிளி பற்றிய குமரி கலங்கும் குரலை வெளியிலிருந்து கேட்டேன். என்னடா சொல்ற நீ? ஹோ, அசாதாரணம். டாக்டர் இப்ப எங்க? விறுவிறுவென கதவு வரை வந்த அவன் முகம் முழுக்க வெளிரி போக அந்த நிலைப்படியிலேயே அப்படியே நின்று போனான். ஒரு கை அவன் தோளிலில் விழுந்து அவனை அகற்றிவிட ஹெக்டர் பிளான்ட் அவனை கடந்து உள்ளே நுழைந்திருந்தார். மை காட் என்று இவருக்கு பின்னால் இருந்த ரேமன் கூக்குரலிட்டான். அப்ப இது உண்மைதான். நாற்காலியை அடையும் வரை நேராய் உள்ளே வந்து சேர்ந்த பிளான் கிடந்த உடல் வரை நெருக்கமாய் அவரும் வளைந்து குனிந்துவிட பார்க்கரை போலவே இவரும் வளைந்த கூர் ஆயுதத்தின் மீது கைகளை பதித்துவிடப் போகிறார் என்று எண்ணினேன் நான். உடனடியாய் ஒரு கையால் அவரை அப்படியே பின்னுக்கு இழுத்தேன். எதுவும் நகர்த்தப்படக்கூடாது என விளக்கினேன் நான். அவர் இப்ப எப்படி இருக்கிறாரோ அதே நிலைமையிலேயே போலீஸ் வந்து பார்க்கணும்.
உடனடியாய் புரிந்து கொண்டவராய் தலையசைத்தார் பிளான்ட். வழக்கம் போலவே அவரது முகம் உணர்ச்சிகளற்றுதான் இருந்தது. ஆயினும் அந்த இறுக்கமான முகமூடிக்கும் கீழே சில உணர்ச்சி பிரவாகங்கள் நான் கண்டுபிடித்தேன் என்றே சொல்வேன். இப்பொழுது எங்களுடன் இணைந்திருந்த ஜியோஃபெரி ரேமண்ட் பிளான்ட்டின் தோலுக்கு மேலே தலையை நுழைத்து துளைப்பது போல பார்த்தான். இது அநியாயம் என்றான் அவன் தாழ்ந்த குரலில். தற்சமயம் பிளான்ட் அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்பியிருந்தார். ஆனால் மூக்கில் மாட்டிக்கொள்ள அவரது பார்வைக்கான கண்ணாடி எடுத்து அதை சிறு துணியால் பாலிஷ் செய்தபோது அவருடைய கைகள் இரண்டுமே நடுங்கிக் கொண்டிருப்பதை கவனித்தேன். திருட்டு முயற்சி, அப்படித்தான் தோணுது என்றார். அவன் எப்படி உள்ளே வந்திருப்பான்? ஜன்னல் வழியா? ஏதாவது களவாடப்பட்டிருக்கா? கேட்டுக்கொண்டே டேபிள் வரை போனார் அவர். நீங்க இது திருட்டு கும்பலோட கைவரிசை நான் நினைக்கிறீங்க? நான் மெதுவாக கேட்டேன். இது வேற என்னவா இருக்க முடியும்? இதுல தற்கொலை என்னும் பேச்சுக்கே இடமில்லைன்னு நான் நினைக்கிறேன். இப்படி ஒரு கோலத்துல எந்த ஆளும் தன்னைத்தானே குத்திக்க மாட்டான் என திட்டவட்டமாக சொன்னேன் நான். இது சர்வ நிச்சயமா கொலை. ஆனா என்ன குறிக்கோளுக்காக? ரோஜருக்குன்னு இந்த உலகத்துல எதிரிகளே கிடையாது என சாந்தமாய் சொன்னார் பிளான்ட். திருடன் தான் வந்திருக்கணும். ஆனா எதை குறி வச்சுக்கிட்டு திருட வந்தான்? எதுவும் கலைக்கப்படப்பட்ட மாதிரியே தெரியலையே சொன்ன அவர் அறையையே ஒரு சுற்று சுற்றி பார்த்தார். டேபிளில் இருந்த பேப்பர்களை இன்னமும் ரேமன் அடுக்கி கொண்டிருந்தான். இதில் எதுவுமே காணாமல் போயிருக்கிற மாதிரி தோணலை. எந்த டிராயரையாவது உடைக்கப்பட்டதாகவோ திறக்கப்பட்டதாகவோ எவ்வித அறிகுறியும் தெரியல என இறுதியாய் சொன்னான். இது மாயம், மர்மம். தனது தலையை மிகச் சின்னதாய் அசைத்தார் பிளான்ட். இங்கே தரையில் சில கடுதாசிங்க இருக்கு என்றார் அவர். நான் அவற்றை கீழே கவனித்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்பு ஆக்ராய்டு தவறவிட்ட சில கடிதங்கள் இன்னும் அப்படியே தரையிலேயே கிடந்தன. ஆனால் மிஸ்ஸஸ் ஃபெரரஸின் கடிதம் தாங்கியிருந்த நீல நிற உரை மறைந்து போயிருந்தது. நான் பேச பாதி வாயை திறந்திருப்பேன். அப்பொழுது வீட்டின் அழைப்பு மணி ஓசை கணீரென அடித்தது. ஹாலில் குழப்பமான குரலோசைகளின் முணுமுணுப்பு. பிறகு லோக்கல் இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் நுழைத்தான் பார்க்கர். குட் ஈவினிங் ஜென்டில்மேன் என்றார் இன்ஸ்பெக்டர். நடந்துள்ள துக்கத்துக்கு நான் ரொம்பவும் வருந்துறேன். நல்ல கருணை மனம் படைத்த ரோஜர் ஆக்ராய்டு போன்ற மனிதருக்கா? பட்லர் இது ஒரு கொலைன்னு சொல்கிறான். விபத்தாகவோ அல்லது தற்கொலையாகவோ இருக்கும் சாத்தியமே இல்லையா? அப்படி எதுவும் இருக்கவே முடியாது நான் சொன்னேன். வேலை வாங்க போகிற பிஸ்னஸ் அவர் சொல்லிவிட்டு உடலுக்கு பக்கத்தில் வந்து நின்று கொண்டார். இது நகர்த்தப்பட்டதா? கூர்மையாய் கேட்டார் அவர். உயிரற்ற பொருளா ஆகியாச்சு என்பதை ஊர்ஜிதப்படுத்தி கொள்வதற்காக பரிசோதித்ததை தவிர அது ஒன்றும் அத்தனை கடினமான காரியமே கிடையாது. பாடியை நான் எவ்விதமாகவும் கையகல தொடவில்லை. இங்கிருக்கும் எல்லாமே கொலையாளி சுலபமாக தப்பிச்சிட்டான் என்பதையே காட்டுது. அட்லீஸ்ட் தற்போதைக்கு. சரி, இப்போ நான் முழு கதையையும் கேட்கிறேன். யார் உடலை பார்த்தது? நேர்ந்த சூழ்நிலையை நான் ஜாக்கிரதையாக விவரித்தேன். ஒரு டெலிஃபோன் தகவல் நான் சொல்கிறீங்க பட்லர் கிட்ட இருந்தா. அந்த தகவல் நான் தராதது என நிஜமாய் சொன்னான் பட்லர். இன்னைக்கு சாயங்காலம் முழுக்க நான் டெலிஃபோன் பக்கமே போகலை. நான் போகலை என்பதற்கு மற்றவங்க கூட சாட்சியாக நிற்பாங்க. விசித்திரமாக இருக்குது. அது பார்க்கர் குரல் மாதிரி ஒலிச்சுதா டாக்டர்? வெல், அதை கவனிச்சேன்னு நான் சொல்ல மாட்டேன். அது பார்க்கர் குரல் தான்னு நானாக எடுத்துக்கிட்டேன். நேச்சுரலி. வெல், நீங்கள் இந்த இடம் வரைக்கும் வந்தீங்க, கதவையும் உடைச்சிங்க. பிறகு பாவப்பட்ட ஆக்ராய்டு செத்து கிடப்பதையும் பார்த்தீங்க. அவர் எத்தனை நேரமாக இப்படி பிரேதமாக கிடப்பார்னு சொல்வீங்க டாக்டர்? குறைந்தபட்சம் அரை மணி நேரம் கூடவும் இருக்கலாம். கதவு உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்ததுன்னு சொல்கிறீங்க. அப்போ ஜன்னல்?
இன்னைக்கு சாயங்காலம் இங்கே நான் வந்திருந்த போது திரு ஆக்ராய்டின் வேண்டுகோளுக்கிணங்க நானே போய் ஜன்னலை இழுத்து மூடி தாளிட்டேன். இன்ஸ்பெக்டர் தப்புடிகள் வைத்து ஜன்னல் வரை இப்பொழுது போய் அதன் சீலையை விலக்கிவிட்டார். வெல், அது இப்போ எப்படியோ திறந்திருக்கு என குறிப்பு தந்தார். ஆமாம், அது நிஜமாய் திறந்துதான் இருந்தது. உள்ளும் வெளியுமாய் நெட்டை குத்தலாய் ஆடும் சீசாய் பலகை போன்ற ஜன்னல் அது. அதன் கீழ்ப்பகுதி முழுக்க திறந்து கிடந்தது. அசைவற்று ஓவியம் போல கிடந்த வெளிப்புறத்தை நோக்கி தன்னுடைய சக்தி மிகு டார்ச் விளக்கின் ஒளியை நீட்டினார் இன்ஸ்பெக்டர். இந்த பக்கமாக தான் அவன் வெளியேறியிருக்கான் என்றார். மேலும் இப்படியே தான் உள்ளேயும் வந்திருக்கான். இங்கே பாருங்க. டார்ச் விளக்கின் பிரகாசமான வெளிச்சத்தில் பற்பல வரையறுக்கப்பட்ட காலடி தடங்களை ஜன்னலின் மரசட்டத்தில் பார்க்க முடிந்தது. அடியில் முத்து முத்தாய் ரப்பர் வட்டங்கள் கொண்ட ஷூவின் தடங்கள் அவை. துல்லியமாய் புலப்பட்ட ஒரு காலடி தடம் உள்பக்கமாய் திசை காட்டியது. அதன் மேல் ஏறத்தாழ அமைவது போல படிந்திருந்த இன்னொரு தடம் வெளிப்பக்கமாய் நீண்டது. ஏதாவது விலை உயர்ந்த ஜாமான்கள் தவறியிருக்கா? ஜியோஃபரி ரேமன் மறுப்பாய் தலையசைத்தான். எங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எதுவும் காணாமல் போன மாதிரி படலை. குறிப்பிட்டு சொல்லும்படியான விலை உயர்ந்த எந்த ஒரு ஜாமானையும் மிஸ்டர் ஆக்ராய்டு இந்த அறைக்குள் வைக்கல என்றார் இன்ஸ்பெக்டர். அந்த மனுஷன் திறந்த ஜன்னலை பார்த்திருக்கான், ஏறி உள்ளே குதிச்சிருக்கான். அங்கே ஆக்ராய்டு உட்கார்ந்து இருப்பதாய் அவன் பார்த்திருப்பான். ஆனால் அவர் ஆழ்ந்த நித்திரையில் இருந்திருக்கலாம். ரோஜரை பின்பக்கத்திலிருந்து வெட்டி சாய்த்திருக்கலாம். அப்புறம் கை நடுங்க கால் நடுங்க வந்த வழியே கம்பி நீட்டியிருப்பான். ஆனால் அவன் காலடி தடங்கள் ரொம்ப வெளிப்படையாகவே வெட்டு வச்சிருக்கான். அதிக சிரமம் இல்லாமல் அவனை நம்மால் அடைய முடியணும். இந்த பகுதியில் சந்தேகம் படும்படியான அந்நியர்கள் யாராவது சுற்றிக்கிட்டு இருந்தாங்களா? ஓ என்றேன் நான். என்னது டாக்டர்? இன்னைக்கு ராத்திரி நான் ஒரு ஆம்பளைய பார்த்தேன். ஜஸ்ட் வாசல் கேட்டை நான் கடந்தபோது ஃபெர்லின் பார்க்குக்கு எப்படி போகுதுன்னு அவன் வழி கேட்டான். இது எத்தனை மணிக்கு நடந்திருக்கும்? 9 மணிக்கு தான். கேட்டை நான் கடந்துக்கிட்டு இருந்தபோது தான் மாதா கோயில் மணி ஓசை 9ன்னு அடிச்சது. அவனை பற்றி விவரிக்க முடியுமா? என் சக்திக்குட்பட்டு எத்தனை முடியுமோ அத்தனை அழகாக விவரித்தேன். இன்ஸ்பெக்டர் பக்லர் பக்கம் திரும்பினார். இந்த விவரிப்புக்கு உட்பட்ட யாராவது வாசலுக்கு வந்தாங்களா? நோ சார், இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே ஒரு நாதி கூட இந்த பக்கம் வரல சார். பின்பக்கம்? அது எனக்கு தெரியாது சார். இல்லைன்னு தான் நினைக்கிறேன். விசாரிச்சு வேணும்னா சொல்கிறேனே. அவன் கதவு பக்கம் உடனடியாக நகர ஆரம்பித்து விட இன்ஸ்பெக்டர் பெருசாய் கையமர்த்தி நிறுத்திவிட்டார். நோ தேங்க்ஸ், விசாரணையெல்லாம் என் வழியில் நானே பண்ணிப்பேன். ஆனால் இப்போ முதல் வேலையாக இந்த நேர விவகாரத்தை நான் சரி பண்ணிக்க விரும்புகிறேன். கடைசியாக மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு எப்போ உயிரோடு பார்க்கப்பட்டார்? நான் தான் அப்படி பார்த்துருக்கணும் என்றேன் நான். நான் கிளம்பும்போது எப்போ அது 9 அடிக்க 10 நிமிஷம் இருக்கும்போது. அவரை யாரும் வந்து தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு விரும்புவதா அவர் சொன்னார். அந்த ஆணையை நான் அப்படியே பார்க்கரிடம் திருப்பி சொல்லிட்டேன். அப்படியே சார் என்றான் பார்க்கர். மிஸ்டர் ஆக்ராய்டு 9:30 மணிக்கும் நிச்சயமாக உயிரோடு தான் இருந்தார் என வலு கூட்டினான் ரேமன். ஏன்னா இங்கே உள்ளே அவர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். யாரோட அவர் பேசிக்கிட்டு இருந்தார்? அது எனக்கு தெரியாது. அந்த சமயத்தில் டாக்டர் ஷெப்பர்ட் அவர் கூட இருந்ததால் அவர்தான் ஐயாவோட பேசிட்டு இருக்கானோ என்று எடுத்துக்கிட்டேன். நான் கவனம் செலுத்தியிருந்த சில ஆவணங்கள் மீதான சந்தேகங்களை அவர்கிட்ட கேட்க விரும்பினேன். ஆனால் சில குரல்கள் உள்ளே இருந்து வருவதை கேட்டபோது தான் எந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் அவர் டாக்டர் ஷெப்பர்ட் கூட பேசியிருப்பதாய் சொன்னது எனக்கு நினைப்புக்கு வந்தது. திரும்பி போயிட்டேன் நான்.
ஆனால் இப்போ பார்த்தா டாக்டர் அதுக்கு முன்னாடியே கிளம்பி போயிட்ட செய்தி வெளியே வருது. நான் ஒப்புதலாய் தலையசைத்தேன். நான் 9:15 வீட்டில் இருந்தேன். போன் அழைப்பு வர்ற வரைக்கும் நான் வேற எங்கேயும் போகவும் இல்லை. 9 அடிச்சு அரை மணி கடந்த பிறகு அவர் கூட அப்போ வேற யார் தான் இருந்திருக்க முடியும்? விசாரணை கேள்வி தொடுத்தார் இன்ஸ்பெக்டர். அது இங்கே நீங்கள் கிடையாதே மிஸ்டர். மேஜர் பிளான்ட் என எடுத்து சொன்னேன் நான். மேஜர் ஹெக்டர் பிளான்ட் கேட்டார் இன்ஸ்பெக்டர். மதிப்புக்குரிய மரியாதை கேட்ட குரலில் வட்டமிட்டிருக்க ஏற்றுக்கொள்ளும் விதமாய் மத்தியமாய் தலையசைத்து காட்டினார் பிளான்ட். இந்த பகுதியில் உங்களை ஏற்கனவே முன்னாடி ஒரு தடவை பார்த்திருப்பதா தோணுது சார் என்று சொன்னார் இன்ஸ்பெக்டர். உடனடியாக இப்போ உங்களை என்னால் அடையாளம் காண முடியுமா போயிடுச்சு. நீங்கள் போன மேமில் ஆக்ராய்டு கூட தங்கியிருந்தீங்க இல்லையா? ஜூன் திருத்தினார் பிளான்ட். யா அது ஜூன். இப்போ நான் கேட்ட மாதிரி 9:30 மணிக்கு மிஸ்டர் ஆக்ராய்டு கூட உள்ளே இருந்த அது நீங்கள் கிடையாதே. பிளான்ட் மறுப்பாய் தலையசைத்தார். டின்னருக்கு அப்புறம் அவரை நான் சந்திக்கவே இல்லை. உள்ளே போய்கொண்டிருந்த சம்பாஷணையில் எதுவுமே நீங்கள் கேட்கலை இல்லையா சார்? அதன் ஒரு துண்டை நான் கேட்க நேர்ந்தது என்றான் காரியதரிசி. உள்ளே டாக்டர் ஷெப்பர்ட் தான் இருக்காருன்னு நான் நினச்சிருந்ததால அந்த சின்ன உரையாடல் எனக்கு தேவையற்ற ஒன்றாய்தான் பட்டது. என்னுடைய சக்திக்கு உட்பட்டு அந்த துண்டு வசனங்கள் இவைதான். மிஸ்டர் ஆக்ராய்ட், சமீப காலமாக என் பர்ஸ் மேலே கண் பதித்து அடிக்கடி அதற்கு வரும் அழைப்புகள் அதிகமாகிக் கொண்டே போகின்றன. இதுதான் அவர் சொன்னார். அப்புறம் இதனால் உன் தேவைகளை இனிமேல் என்னால் பூர்த்தி பண்ண முடியாமல் ஆகிவிடுமோ என்று எனக்கு அச்சமாக கூட உள்ளது. மறுபடியும் நான் உடனடியாக திரும்பி போயிட்டேன். அதனால் என்னால் மேற்கொண்டு வேற எதையும் கேட்க முடியல. அப்போ நான் அதிகமாக அதிசயிச்சு போனேன். ஏன்னா டாக்டர் தனக்காக கடன் வாங்குவது கிடையாது, மற்றவங்களுக்காக நன்கொடைகள் கேட்டு நச்சரிப்பவரும் கிடையாது என நான் முடித்து கொடுத்தேன். பணம் கேட்டு வற்புறுத்தல் ஓசையின்றி சொல்லி கொண்டார் இன்ஸ்பெக்டர். இதில் நமக்கு அதிமுக்கியமான க்ளூ இருக்கலாம் என்றார். அவர் பட்லர் பக்கம் திரும்பினார். பார்க்கர், வாசக்கதவு வழியா யாரும் இன்னைக்கு சாயந்தரத்திலிருந்து உள்ளே விடப்படலைன்னு நீ சொன்ன. அப்படிதான் நான் சொன்னது சார். அப்படின்னா மிஸ்டர் ஆக்ராய்டே அந்த அந்நிய ஆளை உள்ளே விட்டிருப்பார் என்பது போல தான் தெரியுது. ஆனால் எனக்கு இதில் இன்னொன்று விளங்கலை. இன்ஸ்பெக்டர் ஒருவித பகல் கனவுக்குள் சில நிமிடங்கள் ஆழ்ந்து போனார். முழுகி கொண்டிருந்த தன்னை அவரே இழுத்து நினைவுலகத்துக்கு ஆனால் ஒன்று சுத்தமாக தெரியுது என்றார். ஆக்ராய்டு 9:30 மணிக்கு உயிரோடு நல்லா தான் இருந்திருக்கார். இதுதான் அவர் உயிரோடு இருந்ததா அறியப்படும் கடைசி சந்தர்ப்பம். பார்க்கர் மன்னிப்பு கோரும் விதமாய் ஒரு இருமலை வெளியிட அது இன்ஸ்பெக்டரின் பார்வையை அப்போதைக்கு அவன் மீது திசை திருப்பி வைத்தது. என்ன என்று கேட்டார் கூர்மையாய். இடையூறுக்கு மன்னிக்கணும் சார். அதுக்கப்புறமும் அவரை மிஸ் ஃப்ளோரா சந்தித்தது சார். மிஸ் ஃப்ளோரா? எஸ் சார். 9:45 இருந்திருக்கலாம். அப்போ இதுக்கு அப்புறம்தான் சார் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டு அன்னைக்கு ராத்திரி முழுமைக்கும் ஒருத்தராலும் இடையூறு பண்ணக்கூடாதுன்னு விரும்புவதா அவங்க சொன்னது. அந்த தகவலோட அந்த பொண்ணு அவரால் உன்னிடம் அனுப்பப்பட்டாளா? அப்படியும் சொல்லிட முடியாது சார். சோடாவும் விஸ்கியும் வச்சு ட்ரேயை எடுத்துக்கிட்டு நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போது இதே ரூமிலிருந்து வெளியேறிய மிஸ் ஃப்ளோரா படிக்கும் அறைக்கு முன்னாடி இருக்கும் சின்ன பகுதியில் என்னை வச்சு யாரும் இடையூறு தரக்கூடாதுன்னு ஐயா கராரா சொன்னதா சொன்னாங்க. இதுவரை காட்டியதை விடவும்
அதிகமான கவனம் பொதித்து இப்போது பட்லரை கவனித்தார் இன்ஸ்பெக்டர். உனக்கு தான் மிஸ்டர் ரோஜர் ஆக்ராய்டை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே தகவல் தரப்பட்டிருக்கே இல்லையா? பார்க்கர் தடுமாற துவங்கினான். அவனுக்கு நடுங்கியது. எஸ் சார், எஸ் சார், அப்படியே தான் சார். அப்படி இருந்தும் தொந்தரவு பண்ண நீ போன. அதை நான் மறந்துட்டேன் சார். அதாவது இந்த சமயத்தில் தினமும் விஸ்கியும் சோடாவும் ஐயாவுக்கு கொண்டு போகிற வழக்கம் இருப்பதாலே தான் சொல்ல வரேன் சார். தூங்க போகிறதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது உதவி வேணுமான்னு கேட்கவும் திரும்பினேன் சார். இது தினமும் பண்ணுறது, வழக்கம் போல் டியூட்டியை பண்ணிட்டேன் சார், சிந்திக்காம. இந்த கணத்தில்தான் பார்க்கர் அதிகபட்ச சந்தேக உணர்ச்சியில் பதைத்து போவதை என்னால் கண்கூடாக பார்க்க முடிந்தது. மனுஷன் உடம்பு முழுக்க நடுங்கினான், நெளிந்து போனான். என்ற இன்ஸ்பெக்டர், மிஸ் ஆக்ராய்டை நான் இப்போவே பார்க்கணும். இப்போதைக்கு இந்த அறையை இது எப்படி இருக்கோ அதே நிலைமையில் விட்டுட்டு கிளம்புவோம். மிஸ் ஆக்ராய்டு என்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க என்பதை கேட்ட பிறகு நான் மறுபடியும் இங்கே வரேன். ஜன்னல் கதவை மூடி போல்ட்டு போடுகிற முன்னெச்சரிக்கையை மட்டும் செஞ்சிருவோம். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிறைவேற்றப்பட ஹால் நோக்கி பாதை வகுத்து கொண்டு கிளம்பினார் அவர். நாங்கள் பின்தொடர்ந்தோம். அப்பொழுது கன நேரம் தயங்கி நின்ற அவர் சிறு படிக்கட்டுகள் கொண்ட பகுதியை கண்களால் பார்த்தபடி தனது தோள் வழியே ஏற்றுடன் பேசினார். ஜோன்ஸ், நீ இங்கே இருந்து விடுவது நல்லது. அந்த ரூமுக்குள்ள யாரையும் போக விடாத. இதற்கு மிகவும் மரியாதையாய் குறுக்கிட்டான் பார்க்கர். கோவிச்சு கூடாது சார். இப்போ நம்மை ஹாலுக்குள் நுழைய வழிவிடும் அந்த கதவை மூடி பூட்டிட்டா யாராலும் ஐயாவோட பகுதிக்கு வரவே முடியாது சார். இந்த சின்ன படிக்கட்டுகள் ஐயாவோட படுக்கை அறை மற்றும் பாத்ரூம் ஆகிய இரண்டுக்கும் மட்டும்தான் இட்டு செல்லும். வீட்டின் வேற எந்த பகுதிக்கும் இது தொடர்பு ஏற்படுத்தாது. அந்த பகுதி அவருக்குன்னு தனிமைப்படுத்தப்பட்டதுன்னு அவர் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார் சார். அந்த இடத்தை துல்லியமாய் விளக்கவும் நிலைமையை சரியாய் புரிய வைக்கவும் வீட்டின் இந்த வலப்புற பகுதியின் அமைப்பினை நேயர்களுக்கு இணைத்து தந்துள்ளேன். பார்க்கர் சொன்னது போலவே சிறு படிக்கட்டுகள் 2 அறைகள் ஒன்றாக்கி பெரிதுபடுத்தப்பட்ட ஒரே ஒரு பெரிய படுக்கை அறைக்கு சென்று முடிந்தன. அதன் அருகில் குளியலறை மற்றும் கழிவறை. இன்ஸ்பெக்டர் அமைப்பினை ஒரு நோட்டமிட்டு தனக்குள் வாங்கி கொண்டார். ஹாலுக்குள் நுழைந்ததும் இரு பகுதிகளையும் பிரித்த கதவினை பூட்டி சாவியை சட்டைப்பைக்குள் நழுவ விட்டு கொண்டார். பிறகு தனிந்த குரலில் கான்ஸ்டபிளுக்கு இன்ஸ்பெக்டர் ஏதோ கட்டளைகளை பிறப்பிக்க கேட்டுக்கொண்ட ஏட்டு கிளம்பி ஆயத்தமானான். நாம் அந்த கால்தடங்கள் மீது வேலையை முடுக்கிவிட வேண்டியிருக்கு என்று விளக்கினார். அதுக்கெல்லாம் முன்னாடி முதல்ல நான் மிஸ் ஆக்ராய்ட் கூட பேசியாகணும். அவங்க மாமாவை கடைசியாய் பார்த்த மனித ஜீவன் அவர்தான். அவங்க காதுக்கு விஷயம் போயிடுச்சா? ரேமன் மறுப்பாய் தலையசைத்தான். வெல், அப்படின்னா அடுத்த 5 நிமிடங்கள் வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் நாம் சொல்ல தேவையில்லை. அவங்க மாமாவோட சங்கதியை பற்றி கேட்டு நிலை குலையாமல் இருந்தால் அவங்களால என் கேள்விக்கு நல்லபடியாக பதில் தர முடியும். போய் சின்ன திருட்டு நடந்து போச்சுன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு உடை மாற்றி கீழே வந்து சின்ன விசாரணையில் பங்கு கொள்ள முடியுமான்னு கேளுங்க. இதற்கு மாடிப்பகுதிக்கு போனது ரேமன். திரும்பும்போது மிஸ் ஆக்ராய்டு இன்னும் சில நிமிடங்களில் வந்துடுவாங்க என்றான். நீங்கள் ஆலோசித்ததை அப்படியே அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன். தொடர்ந்து 5 நிமிடங்கள் ஆவதற்குள் மாடிப்படிகள் இறங்கி கொண்டிருந்தார் ஃப்ளோரா. வெளிர் பிங்க் நிற நைட்டியில் புகுந்திருந்தார். விறுவிறுப்பாகவும் அதிர்வுடனும் தெரிந்தார். இன்ஸ்பெக்டர் முன்னோக்கி சென்றார். குட் ஈவினிங் மிஸ் ஆக்ராய்டு என்று போலீஸ்காரத்தனமாய் சொன்னார். திருட்டு கும்பலோட கைவரிசை காட்டப்பட்டிருக்கோன்னு சந்தேகிக்கிறோம். இதில் எங்களுக்கு உங்களுடைய உதவி வேணும். இது என்ன அறை? பில்லியர்ட்ஸ் அறை. இதுக்குள்ளே வாங்க, உட்காருங்க ப்ளீஸ்.
சுவரின் நீளம் முழுதும் நீண்டு போயிருந்த மெத்தை திவானின் நுனியில் உட்கார்ந்தாள் ஃப்ளோரா. நிமிர்ந்து இன்ஸ்பெக்டரை பார்த்தாள். எனக்கு இன்னும் எதுவும் தெளிவாகலை. இது திருடப்பட்டிருக்கா? இதில் நான் என்னத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்க? விஷயம் இவ்வளோதான் மிஸ் ஃப்ளோரா. இங்கே இருக்கும் பார்க்கர் நீங்கள் மிஸ்டர் ஆக்ராய்டு அறையிலிருந்து 9:45 மணிக்கு வெளியே வந்தீங்கன்னு சொல்கிறான். இது சரியா? ரொம்ப சரி. குட் நைட் சொல்ல நான் அவரை பார்க்க போயிருந்தேன். சொல்லப்படும் நேரம் சரிதானே? வெல், அதை ஒட்டியே நேரமாக தான் இருக்கணும். புள்ளி வச்சு என்னால் சொல்ல முடியல. தோராயமாக எஸ், அப்படி தான் இருக்கும். அப்போது உங்கள் மாமா தனியாக இருந்தாரா இல்லை யாருடனாவது இருந்தாரா? அவர் தனியாக தான் இருந்தார். டாக்டர் ஷெப்பர்ட் கிளம்பி போயிருந்தார். அங்கே இருந்து ஜன்னல் திறந்திருந்ததா அல்லது மூடியிருந்ததான்னு பார்க்கும் சந்தர்ப்பம் ஏதாவது உங்களுக்கு? ஃப்ளோரா அவள் தலையை மறுப்பாய் அசைத்தாள். என்னால் அதை சொல்ல முடியாது. சீலைகள் இழுத்து மூடப்பட்டிருந்தன. நானும் நினச்சேன். ஞாபகப்படுத்தி கொள்பவளைப் போல சற்று நேரம் நிறுத்தினாள் ஃப்ளோரா. உள்ளே போன நான் தூங்க போகிறேன் அங்கிள். குட் நைட். இன்னைக்கு ரொம்ப ஆயாசமாக வருதுன்னேன். ஒரு வகையான உருமலை அவர் வெளியிட்டார். அவர் வரை போன நான் அவருக்கு முத்தம் தரும்போது, இந்த ஃப்ராக்ல நான் ரொம்ப அழகாக தெரிகிறேன் என்பது போல எதுவோ சொன்னார். உடனடியாக கிளம்பும்படியும் அவர் ரொம்ப பிஸியாக இருப்பதாகவும் சொன்னார். நான் வந்துட்டேன். அவருக்கு இடையூறு கூடாதுன்னு ரொம்ப ஸ்பெஷலாக வலியுறுத்தி சொன்னாரா என்ன? ஓ, மறந்துட்டேன். ஆமாம், அவர் சொன்னார், இன்னைக்கு ராத்திரி பொழுதுக்கு இதுக்கு மேலே எனக்கு இனி ஒன்றும் வேண்டாம்னு பார்க்கர்கிட்ட சொல்லிடு. அவன் வந்து என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. இந்த படிக்கும் அறைக்கு கதவுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரேழி இருக்கும், விளங்குதில்ல? அதாவது ஒரு சின்ன இடம், 4-5 பேர் நின்று பேசலாம் என்பது போல தாராளமாக இருக்கும். அங்கேயே கதவுக்கு உடனடி அருகாமையிலேயே பார்க்கரை பிடிச்சு நான் அப்படியே அதை அவன்கிட்ட சொல்லிட்டேன். எஸ் என்றார் இன்ஸ்பெக்டர் சிந்தனையாய். ஓகே, திருடப்பட்டது என்ன என்பதை நீங்கள் என்கிட்ட சொல்லக்கூடாதா? காட்டுத்தனமாய் பயம் பெண்ணின் முகத்தில் படர்ந்தது. அவள் துணுக்குறத் தொடங்கினாள். என்ன சமாச்சாரம்? நீங்கள் எதையோ என்கிட்ட இருந்து மறைச்சி வைக்க பார்க்குறீங்களா? அவருக்கே உரித்தான மரம் போன்ற நடை நடந்து இன்ஸ்பெக்டருக்கும் இளையவளுக்கும் இடையே வந்து நின்றார் பிளான்ட். அவள் தனது ஒரு கையை அவரை நோக்கி நீட்ட, அதை தனது 2 கைகளுக்குள்ளும் வாங்கி கொண்டு சிறு குழந்தை ஒன்றை தட்டி கொடுப்பது போல அவர் தட்ட, நடக்கக்கூடாத ஏதோ ஒன்று நடந்துள்ளது என்பது போல துரிதமாய் அவர் நோக்கிய பார்வை ஊடுருவினாள் அவள். ஒரு துக்க செய்தி ஃப்ளோரா என்றார் அவர் சாந்தமாய். நாம் எல்லோருக்குமே இது துக்கமான செய்திதான். உன்னோட மாமன், எஸ், இது உனக்கு ஒரு பேரதிர்ச்சியாக இருக்க போகுது. ஜாக்கிரதையாக இரு. ரோஜர் ஆக்ராய்டு கொல்லப்பட்டார். அவரிடமிருந்து அப்படியே தன்னை விடுவித்து கொண்டு விலகி பின்வாங்கிய அவளுடைய கண்களில் தீர்க்கத்தனம் குறைந்து கொடூர பயம் பரவலானது. எப்போ? குரல் கம்ம கேட்டாள் அவள். எப்போ? மன்னிக்கணும், அது கிளம்பி வந்த உடனேயே என்றார் பிளான்ட் ஆழ்ந்து. தனது தொண்டை வரை தெரித்து கொள்வது போல கைகளை கொண்டு போன ஃப்ளோரா வீல் என்று கதறினாள். நழுவலாய் விழுந்தவளை தாங்கி பிடிக்க நான் ஓடினேன். அவள் மயங்கிவிட்டாள். நானும் பிளான்ட்டும் அவளை தாங்கி பிடித்து மாடிப்படிகள் ஏறி கொண்டு போய் அவளுடைய படுக்கையில் கிடத்திவிட்டோம். பிறகு அவர் துணையோடு போய் அந்த மிஸ்ஸஸ் ஆக்ராய்டை எழுப்பி நடந்துள்ள துயர உண்மையை சொல்ல துணிந்தேன். துரிதமாய் ஃப்ளோரா மீண்டு விட அவளை அவளுடைய தாயாரிடம் ஒப்படைத்தேன். மயக்கமான பெண்ணுக்கு என்னென்ன பண்ண வேண்டும் என்ற மருத்துவ அறிவுறுத்தலோடு பிறகு கீழ்ப்பகுதிக்கு மறுபடியும் நான் இறங்கிக் கொண்டிருந்தேன் விரைவாக. அத்தியாயம் 5 முடிந்தது.